இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதோ அம்மா வந்துட்டாங்க. இந்தா ப்ரோ. மம்மி சிவானி, வழக்கம் போல நீ ரொம்ப லேட் மம்மி. சாரிடா, அம்மாக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்ற. சரி, நீ போய் காருக்குள்ள உட்காரு. ப்ரோ பை. என் ஃப்ரெண்டோட பையனை சொல்லிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. சுபத்ரா பையனா இருந்துகிட்டு இது என்ன பிஹேவியர்? ரவுடி பையன் மாதிரி. நீ எப்பேற்பட்ட ஃபேமிலியை சேர்ந்தவன்? ஆர் யூ நாட் ashamed to do this? ஆண்டி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உங்க காலில் கூட விடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வேற வழியே தெரியல, அதான் அவளை கூட்டிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. ஆனா நான் ஜாலியா விளையாடிக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க வேணா கேட்டு பாருங்க. தேவையில்லை. ஆனா நீ ஃபோன் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த பதட்டம், இட்ஸ் ரியலி பேட். நீ செஞ்சது தப்பு. அதுக்கு நான் ரொம்ப சின்சியரா அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லீவ் இட். விஷால், உங்க வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ரொம்ப தப்பா ஏதோ நடக்குது. ஒரு ஒரு தப்பு நடந்துருச்சு. அத சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதான் இப்படிலாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. உன் அம்மா கிட்ட இவ்ளோ பெரிய உண்மையை மறைக்கணும்னு நீ ஏன் நினைக்கிற? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? அம்மா கிட்ட நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆண்டி. நடந்த விஷயத்துல வர்ஷினி ராகவ் தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கரெக்டான சிச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்னடா தப்பு எதுவும் இல்லைன்னு கதை விடுற? ஐயோ, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். அதை உங்ககிட்ட ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. we need some time, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பதிலடா? இந்த விஷயத்துல அப்படியே மறைக்க முடியுமா? போ, முதல்ல போய் சுபத்ரா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு. நீ வெயிட் பண்ற டைம் வர வரைக்கும் வர்ஷினி வயத்துல வளர்ற குழந்தை வெயிட் பண்ணாது. பாத்துக்கோ. எனக்கு புரியுது. I'm so sorry. வர்ஷினியும் இசையும் பேசும்போது கூட எனக்கு அவங்க சுபத்ராவை ஏமாத்துறாங்களோன்னு டவுட் இருந்தது. நீயே ஃபோன் பண்ணி அவங்களுக்காக பேசும்போதுதான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அமைதியா இருந்துட்டேன். தேங்க்ஸ் ஆண்டி. உன் தேங்க்ஸ் எல்லாம் யாருக்கு வேணும்? என் ஃப்ரெண்டு கிட்டயே என்ன பொய் சொல்ல வச்சிட்டீங்கல்ல. உண்மை மட்டும் சுபத்ராக்கு தெரியட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. நீ இப்படி டிராமா பண்றதை இன்னும் விடலையா? இல்ல. ஒழுங்கா வீட்டுக்கு போ.